ஹம்மாந்தோட்டையில் கொலை செய்யப்பட்ட கச்சாவுடைய வைஃப் போலீஸ் சிஐடிக்கு வழங்கிய வாக்குமூலத்துக்கு பிறகு வசிம் தாஜுதீனுடைய கொலை விவகாரம் அரசியல் மட்டத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. வசிம் தாஜுதீனுடைய கொலை மூடப்பட்ட திரை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருவதாகவே தோன்றுகிறது. ஆளும் கட்சி அரசியல்வாதிகளாக இருக்கலாம், எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளாக இருக்கலாம், இரண்டு தரப்பினரும் பொதுவாக இன்று பரவலாக தாங்கள் கலந்து கொள்கின்ற கூட்டங்களிலும் ஊடகவியலாளர் சந்திப்புகளிலும் இந்த வசிம் தாஜுதீனுடைய கொலை விவகாரம் சம்பந்தமாகவே பேசி வருகின்றனர். நேற்றைய தினம் 5ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை பெல்மடுலையில் ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது. அந்த கூட்டத்துல பொதுஜன பெரமுனையைச் சேர்ந்த நாமல் ராஜபக்ச கலந்து கொண்டிருந்தார். அந்த கூட்டத்தில் பேசுகிற போது வசிம் தாஜுதீனுடைய கொலை விவகாரம் சம்பந்தமாக பேசியிருந்தார். அப்படி என்ன பேசியிருந்தார் என்று பார்த்தோம் என்று சொன்னா, இந்த அரசாங்கம் பொய் சாட்சியங்களை உருவாக்கி எம்மை சிறைக்கு அனுப்புவதற்கு முயற்சி செய்கிறது. அது ஒருபோதும் வெற்றி அளிக்காது. மனச்சாட்சியின் பிரகாரம் நாம் எந்த தவறும் செய்யவில்லை. எங்களோட ஆட்சி காலத்துல நாங்க சரியா தான் இருந்திருக்கிறோம். நாம் அரசாங்கத்துக்கு ஒரு சவால் விடுக்கின்றோம். பக்கச்சார்பின்றி விசாரணைகளை நீங்க மேற்கொள்ளுங்க. அந்த விசாரணைக்கு நாங்க ஒத்துழைப்பு வழங்குவோம். இந்த வசிம் தாஜுதீனுடைய கொலையில் தேவையில்லாத தலையீட்டை நீங்கள் நிறுத்துங்கள். இதுல நீங்கள் அரசியல் செய்யாதங்க. எங்கள் மீது நீங்க குற்றம் சுமத்தாதங்க. நாங்க ஒன்றுமே செய்யல. இந்த விஷயத்துல நீங்க பக்கச்சார்பின்றி நியாயமான விசாரணையை நீங்க மேற்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தால், இந்த அரசாங்கம் ஒரு கனவு கண்டால் அந்த கனவில் வந்தவர்களை வைத்து வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. அவர்களுடைய கனவுல கூடுதலா வாரது நானும் என்னுடைய தந்தையும் ராஜபக்சையும் தான் கூடுதலா வாரம் அப்படின்னு சொல்லியிருந்தார். வசிம் தாஜுதீனுடைய கொலைக்கும் எங்களுக்கும் எந்த வகையிலும் சம்பந்தமில்லை. நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் தொடர்பு படவில்லை. எங்கள் மீது அரசாங்கம் போய் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது அப்படிங்கிற விஷயத்த பெல்மடுலையில நடந்த கூட்டத்துல நாமல் ராஜபக்ச பேசியிருந்தார். இவர் பேசிய விஷயத்தை வைத்து ஊடகவியலாளர்கள் அரசாங்கத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கேள்வி எழுப்பியிருந்தனர். நீங்கள் நாமல் ராஜபக்ச மீதும் ராஜபக்சக்கள் குடும்பத்தின் மீதும் பழி சுமத்துகிறீர்கள் வசிம் தாஜுதீனுடைய கொலை விவகாரமாக அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு பதிலை வழங்கியிருந்தார். நாமல் ராஜபக்ச பேசித் தருவதைப் போல வசிம் தாஜுதீனுடைய கொலையோடு சம்பந்தப்பட்டதாக நாங்கள் ஒருபோதும் அவரை தொடர்புபடுத்தி கூறவில்லை. போலீசார் ஒரு வீடியோவை காட்டி இந்த வீடியோவில் இருக்கின்றவர் யார் என்று கேட்டதற்கு என்னுடைய கணவர் தான் என்று கூறியிருந்தார். இதைத்தான் போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லுகிறார். கஜாவுடைய மனைவி தான் அதனை சொல்லுகிறார். என்னுடைய கணவர் தான் இந்த வீடியோவில் இருக்கின்ற நபர் என்று சொல்லி இப்படித்தான் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியிருந்தார். ஆனால் நாமல் ராஜபக்ச இந்த விவகாரத்துல பதற்றம் அடைந்திருக்கின்றார் அப்படி என்று சொல்லி ஆளும் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சொல்லியிருந்தார். இந்த விடயம் சம்பந்தமாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகர்ணாவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். அதற்கு அவர் இப்படி சொல்லியிருந்தார். தாஜுதீனின் கொலை உள்ளிட்ட கடந்த காலங்களில் நடந்த பல்வேறு சம்பவங்களுக்கு அப்போது ஆட்சி செய்திருந்த அப்போதைய அரசாங்கமான ராஜபக்சக்களுடைய அரசாங்கம் தான் பொறுப்பு கூற வேண்டும். அவர்கள் தான் இதனை பொறுப்பேற்க வேண்டும். வசிம் தாஜுதீனுடைய கொலை என்பது ராஜபக்சக்களுடைய ஆட்சி காலத்துல நடந்தது என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது. இந்த சம்பவம் நாமல் ராஜபக்சக்களுடைய ஆட்சி காலத்துல தான் நடந்திருக்கிறது. வசிம் தாஜுதீனுடைய கொலைக்கு யார் பொறுப்பு, எந்த கட்சி பொறுப்பு என்பது எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இதை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த குற்றத்தை புரிந்தவர்கள் சட்டத்து முன் நிறுத்தப்பட வேண்டும். இந்த நாட்டு மக்களுக்கு யார் இதை செய்திருக்கிறாங்க என்பதை சொல்ல வேண்டும். நாட்டு மக்களும் இந்த இவ்வாறான மாபாதக செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றவர்களை தெரிந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. எனவே அரசாங்கத்தினுடைய பொறுப்பு வசிம் தாஜுதீனுடைய கொலை மாத்திரமல்ல, ஈஸ்டர் தாக்குதலில் சம்பந்தப்பட்டவர்கள், அதற்கு பின்னணியில இருந்தவர்கள், சூத்திரதாரிகள் மற்றும் கடந்த காலங்களில் கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள், இன்னும் மாபாதக செயல்களில் ஈடுபட்டவர்களை இந்த அரசாங்கம் கண்டுபிடித்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தகுந்த விசாரணைகளை மேற்கொண்டு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வழங்க வேண்டும். நாட்டு மக்களுக்கும் இவர்களை அடையாளப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தியினை சேர்ந்த எஸ்ஜேபி கட்சியினை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகர்ணா சொல்லியிருந்தார். அரசாங்கம் எங்களை பழிவாங்குவதாக நாமல் ராஜபக்ச பேசியதை மையமாக வைத்து பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகலவிடமும் ஊடகவியலாக கேள்விகள் எழுப்பியிருந்தனர். இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதற்கு அவரும் சில விஷயங்களை சொல்லியிருந்தார். இந்த அரசாங்கம் ஒருபோதும் குற்றவாளிகளை பாதுகாக்கப் போவதில்லை. சட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும். தாஜுதீனுடைய கொலை தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. இந்த விசாரணையினால் சிலர் குழப்பமடைந்துள்ளனர். குழப்பமடைந்தவர்களுக்கும் வசிம் தாஜுதீனுடைய கொலை தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற அந்த விசாரணைக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பது தெளிவாக தெரிய வரும். வசிம் தாஜுதீனுடைய இந்த விவகாரத்துக்கு பிறகு ஒரு சில குடும்பங்கள் அதிகமாக குழப்பம் அடைந்துள்ளன.
அந்த குடும்பம் ராஜபக்ச குடும்பமா இல்லையா என்பதை குழப்பம் அடைந்ததை வைத்து கண்டுபிடிக்க முடியும். விசாரணைகள் மூலம் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்க முடியும். பயப்பட வேண்டாம். விசாரணை மூலம் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து நாட்டு மக்களுக்கு இதனை நாங்கள் வெளிப்படுத்துவோம். அவர்களுக்கான தண்டனையை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகல சொல்லியிருந்தார். தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய சகோதரனுக்காக போராடி கொண்டிருக்கின்ற குடும்பத்துக்காக இந்த விவகாரத்துல நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த நாட்டில இப்படியான சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது என்பதற்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும். முறையான விசாரணைகளை மேற்கொண்டு வசீம் தாஜூதினுடைய கொலைக்கு பின்னணியில் இருந்தவர்களை அடையாளப்படுத்தி நாட்டு மக்களுக்கு அதனை வெளிப்படுத்த வேண்டும். சரியான முறையில விசாரணைகளை மேற்கொண்டு சட்டத்து முன் குற்றவாளிகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதே எல்லோருடைய எதிர்பார்ப்புமாகும். வசீம் தாஜூதினுடைய கொலைக்கு நீதி கிடைக்குமா?